ஹலோ அன்பானவருக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணால் கேரளா கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கான 7/12/2025க்கான கேரளா கெஸிங்கில் சாம்ரதி குழுக்கள் நம்பர் 32 தான் குழுக்கள் நம்பரு. 100% வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் தார்மான வெற்றியோட வாங்க வீடியோக்கள் போகலாம். ஏ போல் நம்ம வந்து 6/12/2025க்கான ஏ போலில் வந்து நம்ம வந்து 6 வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு தரமான ஒரு கெஸிங்காக இருக்கும். அதுபோல் இல்லாமல் நாளைக்கான ஒரு தரமான கெஸிங்கை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கெஸிங் பார்த்துட்டோம். நாளைக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கான ஆல் போர்டு அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் கொடுப்போம். எல்லோரும் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்து ஒரு தரமான வெற்றி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளோட ஆட்டத்தில் நாளைக்கான ஒரு பெஸ்ட்டான நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 8 வந்து கேரண்டியாக வந்து வரப்போகுது நண்பா. உங்கள் கணிப்பில் அந்த 8 வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம வந்து சார்ட்டை வச்சும் டேட் வாரியாக எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் 2024, 2023, 2022 இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்கிறேன். 8 வந்து நாளைய ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். 8 இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்சம் சான்சஸ் வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் இந்த 8 எந்த போர்டில் வருது, அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஏ போர்டில் மற்றும் பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போர்ட்லேயும் 2 நம்பர் கொடுப்போம். உங்கள் கணிப்பில் எந்த போர்டில் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பரு உங்கள் கணிப்புலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் நாளை ஆட்டத்தில் நமக்கு ஏ போர்டில் நமக்கு 8 சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு பெஸ்ட்டான நம்பராகவும் இருக்கும். நாளை ஆட்டத்தில் ஒரு பெஸ்ட்டு நம்பர்னு தான் நான் சொல்லுவேன். 8 ஏ போர்டில் நமக்கு ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த 8 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 வந்து வருது நண்பா. உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2 வந்து இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர்னு தான் சொல்லுவேன். இந்த ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 8. அப்படி இந்த 8 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் 2 வந்து வரும். பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டு நம்பர் 3 வந்து இறங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நம்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் முழுக்க நமக்கு வந்து மீண்டும் தொடர்ச்சியாக அதுக்கு முதல் நாள் 537 ரிசல்ட்டு நமக்கு அந்த 3 நமக்கு மீண்டும் வந்து ரிவிஷனாக வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு அந்த நம்பர் வந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். 3 வந்து பி போல் வரும். அந்த 3 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் 1. நமக்கு 1 வந்து இன்றைக்கி கொடுத்தோம் வரல. நாளை ஆட்டத்தில் நமக்கு வந்து 1 மீண்டும் வந்து வருது. அதனால தான் கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரை தான் நான் கொடுத்துருக்கேன். சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரு பெஸ்ட்டு நம்பர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 5 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். சி போர்டில் 5 வந்து ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான ஒரு நம்பராக இருக்கும். சி போர்டை பொறுத்தவரையிலும் அந்த சி போர்டில் நமக்கு வந்து 5 வரும். அந்த 5 வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பரு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 4 நாளை ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் இதுதான் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர். ஏ போர்டில் நமக்கு 8, 2, பி போர்டில் 3, 1, சி போர்டில் 5, 4 என்னை பொறுத்தவரையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் இதுதான். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருக்கேன். நம்ம தொடர்ச்சி வின்னிங்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். ஆல் போர்டில் ஒரு நம்பர் தான் கொடுக்குறோமா. நம்ம சிங்கிள் டிஜிட்டில் 2 நம்பர். இந்த 2 நம்பரில் இப்போ உங்கள் கணிப்பில் 8 வருது அப்படிங்கிற பட்சம் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கெஸிங் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு நம்பரும் இனி வரும் தேதிக்கெல்லாம் நமக்கு வந்து வெற்றி அதிகம். நான் எடுத்து கொடுக்குறேன் கட்டாயம். நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணி தான் போட்டுக்கிறோம். இனி வந்து நான் நேரடியாகவே வீடியோ போட்டுருவேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து டபுள்ஸ் பார்ப்போம். ஏபி, பிசி, ஏசி இதில் நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பொறுத்தவரையிலும் டபுள்ஸு நாளை ஆட்டத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரை வந்து எடுத்து கொடுப்போம். 83. அதே நமக்கு வந்து 1 ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு பட்சத்தில் நமக்கு பி போர்டில் நமக்கு வந்து 5 வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. பாக்ஸை பொறுத்தவரையிலும் நான் சொல்கிறேன். இது வந்து டபுள்ஸை பொறுத்தவரையிலும்
இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வரும். நம்ம ஏ போர்டில் சைபர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் இந்த ஒரு நம்பர் நம்ம மட்டும் கொடுக்குறேன். சைபர் வந்து ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சைபர் 1 இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பிசியை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து டேரெக்டாக டேரெக்டாக நான் எடுத்துருவேன். 34-15 என்ன சிங்கிளில் கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்பா. அதே போல் நமக்கு வந்து 5 பி போர்ட்லையும் சி போர்டில் நமக்கு வந்து 4 இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். என்னை பொறுத்த வரையிலும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் இது தான். அதே போல் நமக்கு வந்து சி போர்டில் ஏசியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 85 24 32 நமக்கு சி போர்டில் 32 இந்த மாதிரி ஒரு ஏசியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான ஒரு நம்பராக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஏபியில் நமக்கு வந்து பெஸ்ட்டு நம்பர் சொன்னால் 83. அதே போல் 83 15 01 பிசியில் 34 15 54 ஏசியில் 85 24 32 பெஸ்ட்டு நம்பராக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக எடுத்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா. அதே போல் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம எப்பொழுதுமே தொடர்ச்சியாக வந்து விண்ணி கொடுப்போம், எல்லாருக்குமே தெரியும். பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பரை நான் எடுத்து கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 834 நம்ம என்ன சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்து பாக்ஸில் எடுத்து கொடுப்போம். 834. அதே போல் 252 நமக்கு வந்து ஏசியில் அடப்பு நம்பர் வந்து வரக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த ஒரு நம்பர் மட்டும் நான் இப்படி எடுத்து கொடுத்துருக்கேன். 252 உங்கள் கணிப்பில் இது போல் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 252 ஏ போல் நமக்கு வந்து 5 வரக்கூடிய பட்சத்தில் 514 அப்படியே கூட வரக்கூடிய ஒரு வேல்யூபிளான ஒரு நம்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் 315 238 416 இதுதான் என்னோட கணிப்பில் மீண்டும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.